வணக்கம். இது ஸ்டோரீஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ். இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி, கதைகள், அக்ராஸ் கல்ச்சர்ஸ் நடக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி நிறையா பேசிட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வேண்டுதல்கள் அத பத்தி பேசலாம்னு இருக்கோம். போன வீடியோலயே ஆக்சுவலி கொஞ்சம் பேசியிருந்தோம். அதுல பார்த்தீங்கன்னா, பாதி தான் நம்ம டச் பண்ணியிருந்தோன்ற மாரி இருந்துச்சு. ரொம்ப டீப்பா போல. அதே ப்ரூவ் பண்ற மாரி ஒருத்தங்க கமெண்ட் வேற போட்டிருந்தாங்க. நீங்க மந்திரங்கள் பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்னு சொல்லுங்கன்ட்டு. ஸோ வேண்டுதல்கள் இல்லனா பிரார்த்தனைகள், விரதம் அதுவுமே டிஃப்ரெண்ட்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. விரதம், மந்திரங்கள் இந்த 3த்துக்குமான கனெக்ஷன் என்ன? இது மூலமா தெய்வ சக்திய உணர முடியும்னு சொல்றது வந்து எப்படி நடக்குது? அப்படின்னு இந்த வீடியோல பேசலாம். ஓகே. வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் 2ம் ஒண்ணு தான். ம். விரதம், அப்புறம் என்ன மந்திரம். மந்திரங்கள். ஓகே சரி. 3மே தெய்வத்தோட சம்மந்தப்பட்டதானா? ஆமா. 3மே தெய்வத்தோட சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒரு வகையில இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் விரதம்னு எடுத்தோம்னா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு நாள்னு இருக்கும். அந்த நாள்ல நீங்க வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள், பிரார்த்தனைனா இன் ஜெனரல் வேண்டுதல்னு எடுத்துக்கலாமா? சரி ம். ஓகே. ஸோ இந்த 3மே இன்டர் ரிலேட்டட். நம்மள ஒரு எக்ஸாம்பிளா வச்சே சொல்லுவோம். ம். ஸோ நம்மன்னா யாரு? when we say பாடி, நம்ம பாடி. அப்புறம் அப்புறம் நம்ம மைண்ட், மைண்ட். மைண்ட் த வே வி திங்க் அண்ட் வி ஹேவ் ஆன்மீகம்னு வந்தாலே மூணாவது ஒரு விஷயம் ஆட் ஆயிரும். என்னது? சோல். சோல். இப்போ பாடி, மைண்ட் அண்ட் சோல். சோல். ஓகே. ஸோ இந்த பாடி அப்படிங்கிறது தான் இந்த விரதம், பிரார்த்தனை, மந்திரத்தில் வந்து பாடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு தான் விரதங்கிறது. சாப்பிடாம இருங்க, அளவாக சாப்பிடுங்க, கம்மியாக சாப்பிடுங்க. ஸோ பிளட் சர்க்குலேஷன் வந்து வயிற்றுக்கே போகாது அப்படிங்கிற லாஜிக் தான். ஸோ யூ ஸ்பெண்ட் மோர் ஆன் திங்கிங். நிறையா சாப்பிட்டீங்கன்னா மந்தமாக இருப்பீங்க, தூக்கம் வரும் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதுக்காக கொண்டு வர ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. விரதத்தில் அதுவும் ஒரு மந்திரம் சொல்கிறது மட்டும் இல்லை, அவங்கள பற்றி இப்போ சோமவார விரதம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா சிவனுக்கு. நீங்கள் மந்திரம்லாம் சொல்ல வேண்டாம். அன்றைக்கி அவர் காலம் சாப்பிடாம இருந்து சாயந்தரமாக நீங்கள் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சோமவார கதையினே இருக்குது. அந்த கதையை நீங்கள் சொன்னீங்கனாலே விரத பலன்னு சொல்லுவாங்க. அப்போ மந்திரம் சொல்ல வராது சாமின்னு அன்னைக்கும் கேட்டிருக்கான். நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த கதையை சொல்லு. ஏதோ ஒரு வகையில் ஒரு நாள் முழுக்க உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியிலேருந்து நீங்கள் ஒதுங்கி நீங்கள் தெய்வ சிந்தனையிலேயே இருக்கீங்க. அதாவது அவுட் ஆஃப் ஹோம்னு நீங்கள் சொல்கிறீங்களா, வீட்டிலேருந்து வெளியே போய் கெட்டவே பண்ணணும்லாம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆன்மீக கெட்டவே தான் விரதங்கிற கான்செப்ட். அந்த விரதத்துக்குள்ளே தான் பிரார்த்தனை வரும். பிரார்த்தனைனா என்ன? எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகணும், இல்லை ஃபாரின் போகிறதுக்கு வீசா கிடைக்கணும், whatever சம் மெட்டீரியலிஸ்டிக் ப்ரேயர். ஓகே, இதாயிடுச்சு. ஸோ பாடி இதை ரெடி பண்ணுறதுக்கு அதாயிடுச்சு. இன்னொன்று என்ன, மைண்ட் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. ஏன் அதை செய்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதனால விரதம் எடுக்கிறீங்க. உங்க ஆக்டிவிட்டியுமே அப்படிதானே. மைண்ட் திங்க் பண்ணும், உடம்பு அதை செயல்படுத்தும். எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா நான் வந்து ஓகே எக்ஸ்ட்ரா எனக்கு இந்த பணம் வேணும், அதுக்காக நான் கேட்கலாம், இல்லை லோன் போடலாம். யூ ஸ்டார்ட் டு திங்க், தென் யூ ஸ்டார்ட் டு ஒர்க், ரைட்? ஸோ மைண்ட் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட், தென் பாடி ரியாக்ட்ஸ். அப்போ பிரார்த்தனை முதல்ல வருது, அதுக்கு தேவையான விரதம் பின்னாடி வருது. அப்போ பிரார்த்தனைங்கிறது உங்க தேவையை பொறுத்தது. ஓகே, இது ரெண்டும் புரிஞ்சிருச்சுங்களா? இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் சோலுங்கிற மாதிரி மந்திரங்கிறது. அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. நீங்கள் தெரிஞ்சு சொல்கிறீங்களோ தெரியாமல் சொல்கிறீங்களோ அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி சத்தம் போட்டிங்கன்னா அந்த சத்தத்துக்கு ஒரு ரெசனன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மந்திரங்கிறதுக்கு வந்து அது ஒரு ரெசனன்ஸ், ஒரு சவுண்ட் வேவ் அப்படி எடுத்துக்கங்க, ஒரு ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கங்களேன். அப்போ அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸாக இப்போ காயத்ரி மந்திரம் சொல்கிறது மூலிமா காயத்ரிங்கிற உருவத்தை அவங்க வர்ணிக்கிறாங்க. அவள் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க, கையில் இந்த ஆயுதம் இருக்கும், தாமரை மலை மேலே இருப்பாங்க. இது வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணி, அவங்க யாரும் வரையில விஷுவலைஸ் பண்ணி கொடுத்தாங்க. விஷுவலைஸ் பண்ணி சொல்றாங்க இப்படி இருக்கு. இப்போ நம்ம யாருமே நடராஜர் இப்படி இருப்பாருன்னு பார்க்கல, விநாயகர் இப்படி இருப்பாருன்னு பார்க்கல, மீனாட்சி இப்படி இருப்பாங்கன்னு பார்க்கல. யாரோ ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மந்திரம் சொன்னேன்னா மீனாட்சிங்கிறவ வந்து இப்படி இருப்பா, ஒரு பெண் தெய்வமா பெண்ணா இருக்கும், கையில வந்து ஒரு தாமரை மலர் இருக்கும், அதுல ஒரு கிளி உட்கார்ந்து இருக்கும். கரெக்ட். ஸோ somebody had imagined it or virtualized it or visioned it by saying that mantra. அந்த ஃப்ரீக்வன்சியை தொடர்ந்து உச்சரிக்கும் போது சொல்றாங்க. இதை ஏன் நம்ம சோல்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம பாடி அண்ட் மைண்டுங்கிறது வந்து பெரும்பாலும் நம்மளுடைய மெட்டீரியலிஸ்டிக் தாட் ப்ராசஸ்குள்ளேயே தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம யோசிக்கவே மாட்டோம். சோல் டிராவல்ங்கிறது என்ன சொல்றோம்? somebody tells them that I'm a soul traveler. ஆமா, நான் சோல் சர்ச்ல இறங்கிட்டேன், வேலையை விட்டுட்டு நான் சோல் சர்ச் பண்றேன். ஆமா, நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி வாட் இஸ் சோல்? அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மந்திரத்தை நான் சொல்லிடுவேன் அப்படியும். ஏன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுல, பிரார்த்தனைனா என்ன, விரதம்னா என்னங்கிறது. உங்க உடம்பு உங்க மனசு அவ்வளவுதான். அதுதான் விரதங்கிறதும். நீங்க பாடிக்கு போய் பாடி பில்ட் பண்றீங்கல்ல, ஃபிட்டா இருக்கணும்ப்பா, எனக்கு வந்து ஹார்ட்டுக்கு தனி எக்ஸசைஸ், அப்டமனுக்கு தனியா இருக்கு, தைஸுக்கு தனியா இருக்கு. அதே தான் சிவனுக்கு தனியா இருக்கு, பெருமாளுக்கு தனியா இருக்கு, அதுக்கு முருகனுக்கு தனியா இருக்கு, ரைட்? ஹவு டு ஃபீல் இட், அந்த தெய்வ எனர்ஜி, அந்த எனர்ஜி எப்படி உணர்வீங்க? தெய்வங்கிறத எனர்ஜி தானே.
அப்ப சோல் சர்ச்ங்கிறது வந்து என்னோட எனர்ஜிக்கு அலைன் ஆகுற விஷயங்களை நான் தேடி போறது அப்படின்றது சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். ஓகே. அது சோல் சர்ச்ங்கிறது ஒரு பெரிய கடல். நீங்க அதுக்கு முதல்ல சோல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்ல. இப்ப சோல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் ஒரு டீவியேட் அடிப்போம். டீவியேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பேசினோம். அதான் செகண்ட் வீடியோல ஞாபகம் இல்ல. எலான் மஸ்க் பத்தி பேசியிருப்போம். ஆமா. என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? என்ன அவர் பேசணும் ஞாபகம் இருக்கா? மார்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ம். ஃபன் பண்றாரு. ஏன்னா அவரும் அதுல பிலீவ் பண்றாரு. அவரோட ம். சோலோட பர்பஸ் அதுதான்னு மேபி அவரு ம். கண்டுபிடிச்சதுனால அது நோக்கி போறவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பேசணும். ஓகே. கிட்டத்தட்ட அப்படிதான் பேசணும். என்ன சொன்னேன்னா, எலான் மஸ்கோட சமீபத்தில ஆசைகள்ல ஒண்ணு கான்குயர் மார்ஸ். மார்ஸுக்கு வந்து போகணும்ன்ட்டு. அதை ஏன் அவரு நம்புறாரு? ஏன் மார்ஸ் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இருக்கும்னு அவர் பிலீவ் பண்றாரு. அதுக்கு ஏத்த மாரி நெறைய தியரிஸ் முன்னாடி இருக்கு. பூமிக்கு மழை அப்படிங்கிறது வந்து எப்படி வந்துச்சுன்னு நெறைய தியரி இருக்கு. அதுல ஒரு தியரி மார்ஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்ட்டு. அதை ப்ரூவ் பண்றது விதமா 2020 22 வந்து மார்ஸ்ல இருக்கக்கூடிய பாறைகளுக்கு இடையில நமக்கு நிலத்தடி நீர் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய செட்டில்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு. அது வந்து ஹியூமன் கன்சியூமபிள் வாட்டர். மார்ஸ்ல தண்ணி இருக்கு. ஆனா மனுஷன் கன்சியூம் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. பனிப்பாறைகளா, அசிடிக் பாறைகளா உறைஞ்சிருக்கு. நம்ம பூமியில எப்படி அண்டார்டிகால இருந்து உருகி பனிமலை உருகி வந்து நார்மலைஸ் ஆகி வெப்பத்துக்கு ஹீட் ஆகி வானத்துக்கு போய் நன்னீரா மழை பெய்யுதா, அதே மாதிரி அங்க ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சா நல்ல தண்ணி மாறலாம். வி டோன்ட் நோ. ஓகே. பட் கிரவுண்ட் வாட்டர், குடி தண்ணீர், கிரவுண்ட் தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் கன்சியூமபிள் வாட்டர் தான். கிரவுண்டுக்கு மேலே இருக்க வாட்டர் தான் கன்சியூமபிளா நான் கன்சியூமபிளான்னு தெரியாது. சால்ட்டடாக இருக்கலாம். ரைட். அப்போ அடியில் இருக்கிற போது அங்கே இருக்கு. அப்போ மனுஷனை வந்து அங்கே கொண்டு போய் தங்க வைக்க முடியும்லாம் யோசிக்க பேச ஆரம்பிச்சிட்டான். ஹீ பிலீவ்ஸ் இன் இட், இன் தட் கான்செப்ட். அவர் நிறைய பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் சயின்ஸை வச்சு மார்ஸை வச்சு இதெல்லாம் பேசுறாரு. அவர் ஹீ இஸ் த டெக் கை, ரைட்? டெஸ்லா மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு அவரு இப்ப ட்விட்டர்ல அவரோட ப்ரொஃபைல மாத்துறாரு. என்னன்னு மாத்துறாரு? சின்ஸ் 3000 BCE. சின்ஸ் 3000 BCE. 3000 BCEனா என்ன? இன்னைக்கு இருந்து நம்ம 2000ல இருக்கோம். 2024ல இருக்கோம். 3000 BCEனா 0ல இருந்து 3000 வருஷம் பின்னாடி பிளஸ் நம்ம 0ல இருந்து 2000 வருஷம் இந்த பக்கம் இருக்கும். அப்ப 5000 வருஷத்துக்கு நான் முன்னாடி இருந்து நான் இங்க இருக்கேன் அப்படின்னு எலான் மஸ்க்னு மார்ஸை பத்தி சிந்திக்கக்கூடியவர் நம்புறாரு. அதுதான் சோல். He believes that his thought of conquering Mars is not new. 5000 வருஷமா ஒருத்தன் யோசிச்சுட்டு இருக்கான்டா. நானும் அதுல யோசிக்கிறேன். எஸ். நான் வந்து 5000 வருஷம் டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. why we say call it a family? ஜஸ்டின் பீபர் ஃபேமிலி, அனிருத் ஃபேமிலி, விஜய் ஃபேமிலின்னு ஏன் சொல்றோம்? விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலின்னு சொல்றாங்கல்ல, அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலின்னு சொல்றாங்கல்ல, ரத்த சம்பந்தம் இல்லாம ஃபேமிலின்னு ஏன் சொல்றோம்? தாட் process அலைன் ஆயிருக்கு. Exactly. When you align with your thought, with somebody's thought process, you call them as a family. இப்போ எலான் மஸ்க் வந்து அவர் சோல் அப்படிங்கிறது வந்து அவரே டிராவல் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இருக்கணுமானா இல்லை. மேபியானா ஆமாம் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் நிறைய பேர் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால பாசிபிலிட்டிஸ்ன்னு இருக்குன்னு எடுத்துக்கலாம். பட் ஹீ பிலீவ்ஸ் தட் கான்கோரிங் மார்ஸ் வாஸ் த பாஸ்ட். அவன் அன்னைக்கே யோசிச்சான், மார்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணான் அப்படின்னு அவர் நம்புறாரு. அந்த நம்புறதுக்கு தியரிஸ் இருக்கானா இருக்கு. பிரமிட்ஸே வந்து நீங்க வெளியே இருக்கவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய. கோவில்களோட எல்லா அமைப்புமே பார்த்தீங்கன்னா அந்த முக்கோண கூம்பு வடிவில் தான் எந்திரிக்கும். ஸோ அதுக்கு ஒரு தியரி வச்சிருக்காங்க. இங்கே எல்லாமே தியரி தான். பிக் பேங்கே ஒரு தியரி தான். யாருமே கண்ணில் பார்க்கல இல்லை. அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்புறவங்க நம்புறாங்க. கடவுளும் ஒரு தியரி தான். எல்லாமே ஒரு தியரி தான். நம்புறவங்க நம்பாதவங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்களால அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக்க முடியுது. கரெக்ட். ஸோ என்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து என்னப்பா 5000 வருஷமா ஒரு சோல் டிராவல் பண்ணுமானா முடியுமானா, சார் காமெடி பண்ணாங்க சார், அதெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. காலகாலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்ந்தவங்க நிறைய பேர் அவங்க ஆத்மாக்களை வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து உங்களோட என்ன அலை, வாட் இஸ் யூ, அதுதான் உங்க சோல். வாட் இஸ் யூ மேட் ஆஃப். ரமணர் கேட்க சொன்னார்ல, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நீங்க யாருங்கிற கேள்வி. இப்போ உருவமா இல்லை, நீங்க எண்ணம். நம்ம இது ஒரு தடவை பேசணும் 2 வீடியோவுக்கு முன்னாடி. உங்க தாத்தா பாட்டியோட எண்ணம் தான் நீங்க. கரெக்ட். ரைட். உங்க தாத்தா பாட்டியோட எண்ணம் மட்டும் இல்லை. அப்போ ஒரு சமூகம் இருந்துச்சு. ரைட். அந்த அவங்க அலைன் ஆகி யார் கூட எல்லாம் இருந்தாங்களோ அந்த எண்ணத்தோட ஒரு ஹெச்பி போன ஜென்மத்துல இப்போ ஏகலைவன் கதை எடுத்துக்கோ. நம்ம பர்சனலாக போவோம். ஏகலைவன் கதை எடுத்துக்கோமே. ஏகலைவன் யாரு? ஒரு சாதாரண ட்ரைபல் ஸ்டோரி. ட்ரைபல் பையன். அந்த ட்ரைபல் பையனுக்கு என்ன திறமை இருக்கு? ஆர்ச்சரி. எல்லாருமே வில் விடுவாங்கல்ல. அப்புறம் அவனுக்கு என்ன திறமை? பெரிய திறமை.
அவன் கத்துக்காமலேயே அவனுக்கு பை நேச்சர் அது அவங்க எக்ஸ்பர்டீஸ் அவங்க இருந்துச்சுன்னு முன்னோர்களுக்கு இந்த திறமை ஒன்று இருந்துச்சு. அவங்க முன்னோர்களுக்கு ஓகே இந்த திறமை இவனுக்கு இருந்துச்சு. இருக்கு. யாருக்குமே இல்லாது. அவங்க முன்னோர்களுக்கு என்ன திறமை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு புல்ல வச்சு கூட ஒரு ஆ மிருகத்தை வீழ்த்துவாங்க. ஏன்னா, இந்த மகாபாரதம் சொல்லக்கூடிய அயன் ஏஜ் நடக்குது. அயன் ஏஜ் அப்படின்னா வந்து ஆரோஸ்ல வந்து முன்னாடி இரும்பு ம் ஆரோல முன்னாடி இரும்பு சொருகிடுவாங்க. ஆமா அப்ப காயம் பெருசா இருக்கும். மிருகத்துக்கு காயம் பெருசா இருக்கும். ஓடி போய் எங்கேயாவது விழுவும் பிடிச்சிடலாம். ம் இப்ப இரும்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? காப்பர் வந்துச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே. ம் நம்ம தாது பொருட்களை கண்டுபிடிக்கலையே. ம் அந்த காலத்துலயும் மனுஷன் வாழ்ந்தா வேட்டையும் இருந்துச்சுல்ல. அப்ப அந்த காலத்துல இருந்த டெக்னிக்ஸ் வந்து ஏகலைவனுக்கு யாருக்குமே சொல்லி தராம அழிஞ்சு போன டெக்னிக்ஸ் அவனுக்கு அது தோணுச்சு. அவனா தெரிஞ்சுக்கிறான். இப்ப இது என்னடா புல்ல வச்சு எப்பறா ஒரு மிருகத்தை வீழ்த்துவ? கேட்க லாஜிக்கே இல்லைல்ல. ம் ஆனா ஆமா சயின்ஸ் ஒத்துக்கும் அது. ஓகே பேம்பு இஸ் அ எப்படி கிராஸ். ம் பேம்பு இஸ் அ கிராஸ். ஒரு மூங்கில்ங்கிறது புல் வகையை சேர்ந்தது. மூங்கிலும் புல்லு தானே. ம் அந்த புல்ல நீங்க கரெக்டா ஷார்ப்பா சீவி ஒரு மிருகத்தோட வைட்டல் ஆகுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மிருகத்தோட அனாட்டமி தெரியணும் அதுக்கு. ம் தெரிஞ்சுச்சுன்னா உங்களால அந்த மிருகத்தை வீழ்த்த முடியும். சயின்ஸ் பிசிக்ஸும் ஒத்துக்கும் அத. ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க கீழ தள்ளுறதுக்கு மாஸ் முக்கியமா? சைஸ் வேணுமா? ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் முக்கியம். ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் தான் முக்கியம். முக்கியம். இப்ப எல்லா லாஜிக்லயுமே ஒரு புல்லால வீழ்த்த முடியுமா? முடியும். ம் பட் நம்ம அந்த கதைய ஓகே. இப்ப இது ஏன் சொல்ல வந்தேன்? இந்த ஏகலைவனுக்குள்ள ஒரு சோல் இருந்துச்சு. ம் ஒரு பழைய சோல். அவன் அத பார்க்கல. அதுக்கு ஒரு உருவம் குடுக்குறாங்க. அந்த பழைய எண்ணத்துக்கு புது உருவம் தான் ஏகலைவன். அதனால தான் அந்த கட்ட விரல குடுத்துட்டு போக முடிஞ்சுச்சு. ம் இது வெறும் விரலு. அவ்வளோதான். மறுபடியும் நான் வருவேன். இதே ஆட்டம் இது ஆட்டம் தானே. நான் திரும்ப இங்க தானே வரப்போறேன். இன்னும் இந்த தடவ என்ன இந்த கேம் விளையாடும்போது லெவல் நீ ஜெயிச்சிட்ட. வச்சுக்க. ம் ஐ வில் கம் பேக் ரைட். ம் இது ஒரு அப்ப உங்களுடைய சோல் உங்களுடைய எண்ண அலைகள் நீங்க எதனால உருவானீங்க? யாரால உருவானீங்க? அது ஒரு வேற லாஜிக்கல் ஏரியா. ம் அப்ப அந்த ஏரியாவ நீங்க தேடுறது தான் வந்து அந்த தெய்வத்தோட முக்கியமான பார்ட். அந்த மந்திரம்னு சொல்லும்போது ஆமா ம் உங்களுக்கே தெரியாது உங்க தாத்தா அத சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு குரு வழியா சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆமா உங்க ஆத்மா இல்ல உங்க சோல்ங்கிறது வந்து அந்த மந்திரத்தோட அந்த தெய்வத்தோட கண்ட்ரோல் இல்ல ஒரு அன்இமேஜினபிளான ஒரு ஆமா ஒரு டச்ல இருக்கும். ஒரு சில ஆச்சாரியர்கள் இருப்பாங்க. அவங்க சில புக்ஸ் ஆ எழுதியிருப்பாங்க. ஆழ்வார்கள் கூட நம்ம பார்க்குறோம். இந்த இது நீ படி கன்டினியூஸான்னு குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ உங்களுடைய சோல் உங்களுடைய ஆன்ம தேடலோட லெவல் வந்து அந்த தெய்வத்த தொடும்போது ஒரு 2, 3 தலைமுறைகளுக்கு பின்னாடி வரைக்கும் போகும். அவங்க ம் என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க? ம் நீங்க இப்ப என்ன செய்றீங்க? இத தான் வந்து ஆன்செஸ்ட்ரல் ஹீலிங்ன்னு சொல்லி இன்னைக்கு வெஸ்ட் பண்றாங்க. ஸோ கோ பேக் அண்ட் சி அத உங்களாலேயே மெடிடேஷன்ல இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ மந்திரங்கள் செய்யும்போது ம் அந்த தெய்வம் கனெக்ட் ஆகப்படும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். எதனால ஏன் இந்த சிக்கல் நடக்குது? The ம் people will come around you. They will start telling the stories of their own. கரெக்ட். ஆனா மந்திரம் சொல்லும்போது சவுண்ட பத்தி நம்ம பேசணும்ன்றது தானே கரெக்ட். முக்கியம். ம், ம், ஏன்னா ம். சொல்றாங்க இந்த மந்திரம் வந்து நீங்க அப்படியே பழகாம நீங்க சொல்லணும். ம். அக்ஷரம் பெசராம சொன்னாதான் அதோட எஃபெக்ட் ஆமா. அப்படின்லாமும் சொல்றாங்க. கரெக்ட். நிஜம். சோ அது எப்படி அப்ப சம்திங் வெரி டீப்பர் ஒரு சவுண்ட் லெவல்ல ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அது பத்தி சொல்லுங்களேன். அந்த பிசிக்ஸ் பிஹைண்ட் தட் மந்த்ரா ஓகே. பேசலாமா? ஆ. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ஓகே. பிசிக்ஸ் பிஹைண்ட் த மந்த்ரா. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான். இப்ப நீங்க ரேடியோ பாக்குறீங்கல்ல. ம் எல்லாமே இப்ப ரேடியோ வந்து நீங்க ஒரே ரேடியோ தான். ஒரே ம் பொட்டிக்குள்ள தான். ம் ஒரு 5, 6 எஃப்எம் ஓட ம் ஃப்ரீக்வன்சி சொல்லுங்களேன். ஃப்ரீக்வன்சி கரெக்ட். ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மாறும்போதும் ஒவ்வொரு எஃப்எம் ம் மாறுது இல்லையா? ம் ஒண்ணுல சோக பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஒண்ணுல ஹாப்பியான சாங் இருக்கும். ஸோ when the frequency changes, the song changes. When the song change, your mood ம் changes. ஸோ இந்த சூரியன் எஃப்எம் ஒரு ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்எஃப்எம், ரெட் எஃப்எம் ஒரு ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி தான் இந்த மந்திரம் ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரு தெய்வத்துக்கானது. இது ம் ஒரு ஃப்ரீக்வன்சி. இதுல இந்த உருவம் தான் வருமா? இப்படி தான் வருமானா? அது யாரு அவங்களுக்கான தனித்தனி அனுபவம் அது. ஓகே. ஆனா இப்படி தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமானா, ஆமா அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னா கர 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 கரன்னு வரும். கேட்கும். ஆனா கர 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 கரன்னு விட்டு 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 கேட்கும். ம் ப்ராப்பரா வரணும். அந்த ஒளி அசைவு முக்கியம். கியாஸ் தேர்ன்னு சொல்றாங்களா பிசிக்ஸ்ல. ம் எங்க ஒரு chaos. பட்டாம்பூச்சியோட சிறகு ஒரு புயலை உருவாக்கும்னு ஒரு படமே எடுத்தது தான் தசாவதாரம்னு சொல்லிட்டு. ம் ம் அது எப்படி உருவாக்குது? இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதை தான் நம்ம கர்மான்னு சொல்லுவோம். ம் டே பண்ணா நடக்கும்டா. உன் கண்ணுக்கு முன்னாடி நடக்குதோ இல்லையோ என்னைக்கோ ஒன்று நடக்கும். இது என்னது? அதான் கியாஸ் தியரி கர்மா ஒன்று தான். அதுக்கு மேல தான் உங்களோட இவ்வளோ நம்பிக்கைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் பேசிக். நீங்க ஒன்று அசைவு. ஒரு சின்னதா செஞ்சீங்கன்னா கூட அதோட எதிர்வினை. அதுதான் நியூட்டன் 3rd லாவும். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. நல்லது இருந்தா கெட்டது இருக்கும். பிரகலாதன் வரணும்னா அதுக்கு முன்னாடி ஹிரண்யகசிபு வரணும். ம் ராமன் வரணும்னா அதுக்கு முன்னாடி ராவணன் வரணும். ம் சூரபத்மன் வந்தா தான் முருகன் வர முடியும். ம் அப்போ இந்த
ஆமா, கஷ்டம் வந்தாதான் நல்ல காலத்தையும் நீ கரெக்ட். கவனிப்பேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மந்திரத்தோட ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து ஒரே மந்திரம் தான் கரகரை இல்லாமல் சரி அந்த கடவுளை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்காக உங்கள் சோலோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க சொல்லி வச்ச நமக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லி நம்மகிட்ட மட்டும்தான் மந்திரம்லாம் இல்லை எல்லாத்துலேயும் இருக்கு. ம். ஆனா மந்திரம்னு சொல்லும்பொழுது இப்போ அதுக்கு கீழே வந்து நம்ம சொல்ற ஸ்தோத்திரங்களோ இல்லைன்னா ம். அதெல்லாமும் கவர் ஆகுமா? இல்ல மந்திரம்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா? ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப அது பியூரா அட இருக்கணும்ன்றதெல்லாம் இவன் பேசுவாங்க. முதல்ல ஒரு ஒரு அளவுக்கு ஹோலி ஹோலி திங்ஸை கொண்டு வருவோம். ரொம்பலாம் புனிதப்படுது. வால்மீகி இருக்காதுல்ல ராமாயண ஆ, கதை. ஓகே. நம்ம ஊர்ல இல்லாத எக்ஸம்ஷனே கிடையாது. எல்லாத்தையும் ம். சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ம். ராமா வரலையா மரா 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 தான் ஃப்ரீக்வன்சி இட் பிகம்ஸ் ராமா. ம். நமச்சிவாய வரலையா சிவா வரலையா வாசி 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 ரொம்ப எளிமையா சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்படி வரலன்னா அப்படி போடு இப்படி போடு அப்படி போடு. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள கொண்டு வந்துரு. ம். இங்க விஷயம் என்னன்னா ஃப்ரீக்வன்சி தான் விஷயம். கண்டினியூஸ் திங். ஏங்க அந்த செயின் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது தான். இப்போ மராங்கிறது பேலிண்ட்ரோம்லாம் சொல்ல மரா ராமா ம். இந்த இதெல்லாம் செயின் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதுதான் அந்த மந்திரத்தோட ரெஃப்ளெக்ஸ். ஓகே. நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது அது கண்டினியூஸா ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தி அது பிரபஞ்சத்துல இருந்து அந்த பர்டிகுலர் சக்தியை உங்களை நோக்கி இழுக்குது. இது வெஸ்ட் ம். வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இரு அது ஒன்றை நோக்கி வரும். ம். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்கல்ல அதுதான் மந்திரம். அலைன் பண்ணிக்கிறது அந்த ஆமா ஃப்ரீக்வன்சிக்கு அலைன் அலைன் பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஒரு கருவி. கருவி. ஸோ அதை வச்சு நீங்க பிரார்த்தனைகள்ங்கிற மாதிரி பிரார்த்தனைன்னு சொல்லக்கூடிய இந்த பல்பு இந்த ம். டூரு ஓகே, ஓகே. அதுவும் வாங்கலாம். எலான் மஸ்க் மாதிரி 3000 பிசியில இருந்து நான் இங்க இருக்கேன்டா இல்ல இன்னொரு 3000 பிசிக்கு நான் வருவேன் இன்னும் ஏடி வரைக்கும் நான் வந்துட்டு போவேன்டான்னு உங்க டிராவலை இப்படியும் பார்க்கவும் முடியும். ம். அது நான் பொதுவாக சொல்ற காமன் டைலாக் தான். ஆன்மீகங்கிறது வந்து ஒரு யானை. அந்த யானை உங்ககிட்ட கிடைச்சிச்சுன்னா கோயிலில் நிப்பாடி பிச்சையும் எடுக்கலாம். அதை நல்லா பழகி கும்கியாகவும் வச்சிருக்கலாம். ம். இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே. நீங்க மந்திரம் பத்தி சொல்லும்போதே வந்து அப்ப அங்க ஏதோ ஒரு இசை சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். அப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக் பத்திலாம் கூட பேசியிருந்தோம். அதுல கூட பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் மந்திரம்ல இருந்து டைவர்ட் ஆகுது. பட் ஸ்டில் இந்த ராகம் பாடினா இது நான் இசை ஃபோக்கஸ்ல கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ராகம் பாடினா இந்த எஃபெக்ட் மழை பெய்யும். அதெல்லாமும் சொல்றாங்களா? அப்ப அதுவும் இதே மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ள தான் வருமா? அதேதான். ஆ. சரி அதாவது வருணன்கிற கடவுள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இழந்த கடவுள்ல ஒருத்தர் மலைக்கு ஒரு கடவுளை வச்சு அந்த மழை பெய்யணுங்கிறதுக்கான வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம வச்சிருந்தோம். நம்ம அது அப்புறம் இப்போ இல்லை நம்ம கிட்ட. ஏன்னா மழை ஒரு முக்கியமான ஃபேக்டர் நம்ம பார்க்கல. பருவமழை பெஞ்சா போதும் அதுவே தன்னால வந்துருது. வேண்டிதான் வர வைக்கணும். முன்னாடி அப்படி இருந்துச்சுல்ல. வேண்டினாதான் வரும்ன்ற மாதிரி. அன்னைக்கு சீதோஷ நிலைமை அப்படி இருந்திருக்கலாங்க. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் காமன் த்ரூ அவுட் தி இயர்ஸ்ல. இன்னைக்கு இல்லைன்னு இல்லை. நீ தேவை ஏற்படும் போது அதை கொண்டு வந்துருவோம். மனுஷன் எப்பயுமே தேவைக்கு ஏற்ற மாதிரி தான். கடவுளுக்கு பாருங்க இந்த எத்தனை பேரும் இவ்வளவு பேரும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணவங்க தான். தெய்வத்தோட உருவம் இப்படி இருக்குங்கிற அவசியமே கிடையாது. அது வேற ஏரியா. அதுதான் சொல்லலாம். அது கம்ப்ளீட்டா வேற ஏரியா. யூனிவர்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஹவ் இட் ரியாக்ட்ஸ் அதுவும் உங்க மூளையை எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுலாம் கம்ப்ளீட்டா வேற ஏரியா. தெய்வம் கடவுள் உருவம் மந்திரம் இந்த ஏரியாலாம் வேற. இப்போ கர்நாடிக் மியூசிக்னா அதுவும் அதே தான். ரெசனன்ஸ் தான் ஃப்ரீக்வன்சி தான். ஆமா இருக்கு. ஒரு மியூசிக்கால ஒரு மனுஷனை சூதன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு சிந்தனை இருக்கிற மாதிரி தான் இங்க எல்லாத்துக்குமே சிந்தனை இருக்கு. உங்களை ஒன்னால அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களால ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் இன்னொன்னாலையும் அதை அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த லாஜிக் தான் மழை வர வைக்கிறது, நாகம் வர்றது ஒரு சில மியூசிக்ஸ்க்கு, குரங்கு பிராம பஜனை பண்ணா குரங்கு வருது. இது எல்லாமே அந்த சிங்கிள் இருந்தான். இதை வந்து நம்ம தான் அவன் டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணி 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 தான் இந்த இதுக்கு கொண்டு வராங்க. புன்னாக வராளி என்ன அது ராகம்னு என் மைண்ட் வந்து எனக்கு மியூசிக் பெருசா தெரியாது. புன்னாக வராளி, மழைனா அமிர்த வர்ஷினி, காலையில பூபாலம், சன்ரைஸ்க்கு பூபாலம் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. ஸோ அதுதான் அது ஒரு ஃப்ரீக்வன்சி அண்ட் தி பிலீவ் இன் தட் ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்கள் டியூன் பண்ணீங்கன்னா ரேடியோ வருதா இல்லையா? அதே தான் ப்ராப்பராக டியூன் பண்ணிங்கன்னா கரெக்டாக எல்லாமே வரும். ஓகே ஓகே ஷூர். ஸோ ஒரு குட்டி சம்மரி மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணது நம்ம டீப்பராக மந்திரங்கள் பற்றி பேசணும். மந்திரம் வந்து எப்படி சோலை அலைன் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி. கரெக்டாக சொல்கிறேன்னா? ஓகே மந்திரம் ஆமாம் சோலை உங்கள் சோல் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதான ஒரு சக்தி. ஒன்ஸ் உங்களால் ஏதோ ஒரு தெய்வத்தை அந்த மந்திரங்கள் மூலியமாக அந்த எனர்ஜியை உங்களால் உணர முடியும் அப்படின்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான் உங்களுக்கு முன்னாடி உங்கள் தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருந்திருக்கு. எப்பயுமே அது யாரோ ஒருத்தர் கொடுத்த பிரசாதத்து மூலியமாவோ ஒரு பிரசாத பையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோலையோ எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒரு வழியில் அது இந்நேரத்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும்.
அது வேற, அதான் சொல்றேன் அந்த ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் சோல் பார்ட், அந்த ஜேர்னியே வேற, அது வேற ஃப்ரில்ல போயிட்டே இருக்கும். பட் அதுக்கு போறதுக்கு மந்திரம் ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் ஏரியா. ஒரு நம்ம பண்ற தப்பு என்ன, ஒரு தெய்வத்தோட சாட்டிஸ்ஃபை ஆறது தான். இன்னும் பழக தான் உங்களுக்கே தெரியாது. உங்க தாத்தா பாட்டிங்க இப்போ நோ அஃபென்ஸ், பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்க மனுஷன் இருந்தான். குலதெய்வங்கள் வர்றது வழிபாடு இன்னும் ஒன்று இருக்குதுன்னு ஒருத்தன் யோசிச்சு இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இங்க மனுஷன் இருந்தான். முதல்ல மனுஷன் அந்த எண்ணங்கள் எங்க டிராவல் ஆச்சுன்றது ஒரு தேடலுக்குள்ள போகும்போது நிறைய விஷயங்கள் வரும்ன்றது. இதை தாண்டினீங்கன்னா தான் உங்க சோலே உங்களுக்கு புரியும். இந்த சோல் சர்ச்ல எல்லாருமே போய் மாட்டிக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து தெய்வம் தான் என்னோட சோலு, மோட்சம் தான் என்னோட சோல் சர்ச்ன்னு போயிடுறாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அதுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். சோ அதை தாண்டி போறதுக்கான ஸ்கோப் இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு முதல்ல இதை நீங்க தாண்டணும். எனர்ஜி லெவல்ஸ்ல முதல்ல இது ஒரு ஒன் லைன் தான், இது ஒரு ஓப்பனிங் ஏரியா தானே ஒழிய தெய்வம் கூட கம்யூனிகேட் பண்ணிருச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் தி எண்ட். அதுதான் அந்த ஓப்பனிங். பாண்டோரா பாக்ஸ். ஆமா, அந்த பாண்டோரா பாக்ஸ் அப்பதான் ஓப்பனே ஆகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ட் நாக்ஸே கிடைச்சு வச்சுக்கிறாங்க. இல்லப்பா, அது ஃபோர்ட் நாக்ஸ் இல்ல. ஓகே, புரியுது. சோ இது ஒரு குட்டி சம்மரியா பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள்ல வந்து விரதம் அப்படின்றது பாடி அலைன் பண்றதுக்கான, பாடியை ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு ஜிம் அப்படின்னு சொல்லலாம். பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள்ன்றது வந்து மென்டல் ஃபிட்னஸ், மைண்டை வந்து இது பண்றதுக்கு பதப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் சொல்லலாம். மந்திரம்ன்றது அந்த தெய்வ சக்தியோட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கருவி. அந்த சோலும் அந்த தெய்வ சக்தியோட எனர்ஜியும் இந்த சோலோட எனர்ஜியும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கருவியா மந்திரம் வந்து பயன்பட்டுட்டு வருது. மந்திரமோ இல்ல அந்த இசை பேஸ்டான விஷயங்கள், சவுண்ட், பேசிக்கலி சவுண்ட் அப்படின்ட்டு. இதுதான் சம்மரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். எனி க்ளோசிங்? ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸாக்டான சம்மரி இது. இந்த பாடி விரதம் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு மீடியம் எடுத்துக்குவோம். ஒரு பரமாத்மா, நம்ம எல்லாருமே ஜீவாத்மாக்கள். நம்மள மாதிரி தான் யானை, கழுதை, குதிரை எல்லாமே. ஸோ அவருக்கு எல்லாருமே சமம்னு எடுத்துக்கோமா. இந்த அவர் பேசுறது நமக்கு புரியணும்னா ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ற மாதிரி தான். உங்க உடம்பை எப்படி ஸ்டெரைல்டா ப்ராப்பரா வச்சுப்பீங்க. இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அந்த 48 நாள் விரதம், சபரிமலை ஐயப்பனுக்கு போடக்கூடிய 48 நாள் மண்டல விரதம் அப்படிங்கிறது உங்க கிறிஸ்டியானிட்டில கூட பண்றாங்க. அது எல்லாமே உங்க உடம்ப அஸ் அ மீடியமா எப்படி சுத்தமா சுத்திகரிச்சு நீங்க வச்சுக்கிறீங்க. ஸோ தட் when the energy hits you, how you are able to process it. அப்ப அதனால தான் அந்த பாடின்னு சொல்றோம். விரதம் ஏன் பாடின்னு சொல்றோம்னா அது உங்க உடம்பு. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்துச்சு அப்படின்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து ஸ்டோரிஸ் ஃப்ரம் தி காஸ்மாஸ்ல நாங்க என்னெல்லாம் பேசலான்றது கமெண்ட்லயும் போடுங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய புதிய எண்ணங்கள் உள்ள வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது புதிய விஷயங்கள் பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் பேசுறது. நன்றி இன்னைக்கு வாட்ச் பண்ணதுக்கு. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம். தேங்க்யூ.